தவில் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து பெண்களால் வாசிக்க முடியும். அது வந்து இப்போ என்ன ரீசன்னா நான் அதை பற்றி சொல்கிறேன். இப்போது தவில் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அந்த காலத்தில் வாசிச்சது அது ஒரு ராஜவாத்தியம், இப்போயே ராஜவாத்தியம் தான். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து வாசிக்கணும்னா ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஆண்கள் வந்து ஹேங்கிங் பண்ணி மாட்டிக்கிட்டு வாசிப்பாங்க. ஒரு நாள் நைட்டு சாமி புறப்பாடு நடக்குதுன்னா நைட்லேருந்து மறுநாள் காலைல வரைக்கும் வந்து மாட்டிக்கிட்டு தான் வாசிக்கிறாங்க, ஹேங் பண்ணிட்டு தான் வாசிக்கிறாங்க. வாறு பிடிப்பாங்க, தவில் டியூன் பண்ணுறதுக்கு வாறு பிடிப்பாங்க. 2 பேரும் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் அந்த வாறு பிடிப்பாங்க. இன்னும் அப்போ அந்த காலத்துல வந்து ஆடியோ சிஸ்டம் சப்போர்ட் கிடையாது. ஸோ வந்து தவில்ன்றது ஒரு ராஜவாத்தியம், ரொம்ப சவுண்டா இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ரொம்ப அழுத்தமா வாசிக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அப்போ இருந்த அந்த சூழல்ல இருந்த அதே இன்ஸ்ட்ருமெண்ட் இப்பயும் அதே மாதிரி இருந்துச்சுன்னா பெண்களால கண்டிப்பா வாசிக்க முடியாது. ஓகே. பட் இப்போ வந்து ஹேங் பண்ணி வாசிக்கிறது 50% வந்து தவில் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்க்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்குது. 50% தான் ஹேங் பண்ணிட்டு வாசிக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் வந்து ஒரு 90% ஆடியோ சப்போர்ட்டோடு தான் நம்ம இப்போ வாசிக்கிறோம். ஸோ வந்து நான் இந்த தவில் இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றி என்னோட புரிதல் இதுதான். பெண்களால் இப்போ வாசிக்க முடியுதுன்னா அதுக்கு காரணம் ஆடியோ சிஸ்டம் இருக்குது. அதையும் தாண்டி ஹேங் பண்ணிட்டு என்னால் இப்பயும் வாசிக்க முடியாது. டு பி ஹானஸ்ட், என்னால் இப்பயும் ஹேங் பண்ணிட்டு வாசிக்க முடியாது. நான் எப்போ என்னால் ஹேங் பண்ணிட்டு வாசிக்க முடியுதோ, ஆடியோ சிஸ்டம் இல்லாமல் என்னால் வாசிக்க முடியுதோ, அப்போ தான் நான் ஒரு முழுமையான கலைஞர். அது வரைக்கும் இப்போ வந்து இந்த ஆடியோ சிஸ்டம் சப்போர்ட் இதெல்லாம் இருக்கிறனால நான் தவில் வாசிக்கிறேன். இன்னும் நிறைய பெண்கள் வாசிக்கிறாங்க.